நீங்கள தானுங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இதை பாட்டு விட்ட உழுவ மீன் விட்டதையா மச்சான். ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது நருட்டோ பிளேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஃபயர் பிஆர் ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியாக்கணும், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லாபி லோட் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே இறங்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா போச்சினாக்கில் தான் இறங்க போகிறோம். அது கிட்டே இருந்தால் சரி. கொச்சினாக்கு நம்ம இறங்குற லொக்கேஷன் பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது, அதனால நம்ம ஈஸியாக இறங்கிடலாம். ஓகே, நான் இறங்கிட்டேன். நான் இறங்கினாலே எப்போவும் ஓப்பனாக இருக்கிற வீடு மேலே தான் இறங்குவேன். அப்போ தான் லூட்டு நம்ம அடிக்க முடியும். எவ்வளோ நேரம் தான் எடுக்குன்னே தெரியல கைஸ் கீழே இறங்குறதுக்கு. ஓகே கைஸ், நான் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு அது எப்படியோ நம்ம போட்டாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு கில்ல ஒரு பாட்டாவது மாட்டணும் அதுக்குன்னு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு கன்று அந்த G36 கன்று தான் கிடச்சிது. எனக்கு வேறு இதில் ஒழுங்காக வராது. P90 இருக்குது, இது நம்ம எடுத்துப்போம். நான் இது 70 புல்லட்டு படன்னு போட்டு அழுத்தலாம். அடுத்து இங்கே ஸ்கேர் இருக்குது. நம்ம வாய் குழம்புதே G36 பதிலாக ஸ்கேரே நல்லா தான் இருக்கும். P90க்கு பதிலாக எங்கள் மேக் 10 இருந்துச்சு, அது எடுத்துப்போம். ஓகே, மேலே வந்து பார்ப்போம் ஏதாவது எனிமி இருக்கானான்ட்டு. ஒருத்தனும் நம்ம கண்ணு முன்னாடி வர மாட்டேங்கானுங்களே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இங்கே பார்த்தா ஸ்னோபால் மேக் 10 இருந்துச்சு, அதை தூக்கிட்டேன் சாதா இதை போட்டு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தேன் கைஸ், ஏதோ சுடுற சவுண்டுக்கு அடிச்சுட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் எனிமி. அதுக்கப்புறம் அவனை சுடலான்னு பார்த்தேன், ஆனால் ஒரு புல்லட்டு கூட அவன் மேலே படல. அசிங்கமாக போச்சு. நானும் அதுக்கப்புறம் சுட முடியுமான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் க்ளோவால் போட்டான். அந்த பேரலில் வேறு வெடிக்க வச்சுட்டாங்க கைஸ், அதனால் நம்மளுக்கு ஒரியாவும் தெரில. இந்த வீட்டுக்குள்ளே போயாவது அவனை கில் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே அவன் நம்ம சோழியை முடிச்சிடக்கூடாது. ஓகே கைஸ், இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஓட்டை அதுலேருந்து போட்டுற போகிறான். அந்த வீட்டிலேருந்து ஏதோ சுடுற சவுண்டு கேட்டுச்சானா அங்கேயும் அவனையும் காணல. ஓகே கைஸ், அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். அதுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது, புல்லை போட்டுரும். புல்லை போட்டு இங்கே வந்து பார்த்தா என்னடா எவனும் இல்லை, எனிமி எஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். புல்லை வேற வேஸ்ட் பண்ணிட்டேனே. இனி அது ஒரு கில் அடித்தா தான் அது ஏறும். என்ன பண்ணுறது? ஐயோ, பின்னாடி அடிக்கலையே. ஸ்கில்லு கைஸ், இது என்ன ஸ்கில்லே தெரில. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட ஓடக்கூட முடியல கைஸ். அந்த ஸ்கில்லை எவன் போட்டான்னு வர தெரில. அந்த ஸ்கில் போட்டதில்லை நம்மளால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடவே முடியல. அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் லூட் அடிக்கலான்னு பார்த்தா கீழேயும் ஒரு லூட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இதை திருப்பி சுட்டுற சவுண்டுக்கு அடிச்சு கைஸ். என்னடா இது அடி உழுதுன்னு பார்த்தா திருப்பி அந்த ஸ்கில் எவன் தான் போடுறான்னே தெரியல கைஸ். அதுக்கப்புறம் நான் திருப்பி அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தேன். இங்கே வெஸ்ட்டு மார்க் ஆயிடுச்சு, அதை எடுக்கலான்னு. ஐயோ, பின்னாடி எவனா அடிக்கான். எடுக்கலான்னு வரும்போது தான் அடிப்பானுங்களாடா. பார்த்துட்டே இருந்தேன், எவன் வரான் ஸ்கேட் போர்டில் உருட்டிட்டு வரான். வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்க, நம்ம வெளியே வர நேரம் பார்த்தா அவன் உள்ளே ஓடுறான். ஐயோ, இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். சுடு 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 சுடு. நம்ம சோழியை முடிச்சிட போகிறோம். க்ளோவால் போடு. சுற்றி வால் போட்டுருவோம். புல் வேறு வந்துட்டு அதனால் புல்லை போட்டேன். மேட்கேட் போட்டுருவோம். இது வேறு டக்குன்னு போடவே முடியல கைஸ். ஐயோ, க்ளோவால் உடச்சிட்டான். சரி போட்டுருவோம். ஐயோ முடிச்சிட்டானே. நம்மகிட்ட ரிவைவல் இருந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் பீக்கில் இறங்கினேன். திருப்பி அந்த ஓப்பன் வீடு மேலே தான் இறங்கினேன். அதில் இறங்கி லூட் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம நேரத்துக்கு எல்லா லூட்டையும் வலிச்சு நக்கிட்டு போயிட்டானுங்க கைஸ். கன் இருக்குது, ஆனால் புல்லட் இல்லை. அதான் பிரச்சனை இப்போதைக்கு. ஃபேமஸ்லாம் கிடைக்குது, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் கைஸ். வெஸ்ட்டு அதே வெஸ்ட்டு தான். ஓகே, இங்கே VSS இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். கீழே போய் பார்ப்போம் இந்த லூட்டு கிடைக்குதான்னு. கீழே வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு லூட்டும் இல்லை. ஃபேமஸ்க்கு பதிலாக அதையும் எடுக்க முடியாது, ஏன்னா அதுவே ஒரு வேஸ்ட்டு கன் தான் G36. ஓகே, நம்ம அப்படியே அந்த பீக்கு பக்கத்தில் போவோம். ஏன்னா ஜோன் வேறு வந்துட்டுருக்கு. அந்த பீக்கு வீட்டுக்குள்ளே போய் அங்கேயாவது ஏதோ லூட்டு நம்மளுக்கு வச்சுருக்கானான்னு பார்ப்போம். அங்கே பைசன் நம்மளுக்கு பாருங்க கைஸ்,
25 புல்லட்டு தான் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் கிழிக்க முடியாது. ஏதோ ஒரு லூட் பாக்ஸில் பயங்கரமாக இருக்குது கைஸ் லூட்டு. இந்த ரெக்கார்ட் பட்டனை கொஞ்சம் நவுட்டி வச்சுக்கிறேன் இல்லைங்க. ஃபேமஸை போட்டு ஏகே எடுத்துப்போம். மெடிக்கிட் நம்மகிட்ட இல்லை, அதுவும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் கைஸ். உள்ளே வந்து பார்த்தா எச்எம்ஐட் இருந்துச்சு. நம்ம ஏகேவை போட்டு எச்எம்ஐட் எடுத்துப்போம். என்னடா ஏகேவை கீழே போட்டோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏகேல வரவே செய்யாது. எச்எம்ஐட்லேயாவது ஓரளவு வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டக்குனு ஜோனுக்குள்ளே போயிடுவோம். ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ எனிமி விட்றாங்க கைஸ். ஜிப்லைனை பிடிச்சிட்டு போகிறான். சரி, அவனை துரத்திட்டு நம்ம போகலாம். ஜிப்லைன்லேயே போயிடுவான். எதுக்கு? டக்குனு ஏறு, அவன் தப்பிச்சிட போகிறான். ஆக்சலரேட்லாம் இருக்குது, அது கொடுத்தாலும் எப்படியோ ஸ்பீட் ஆகாது. அந்த ஓடுறாங்க கைஸ், நம்ம எப்படி கீழே இறங்கிடுவான். வீட்டுக்குள்ளே தான் வரான் போல். நம்ம ஊக்காங்க போட்டு உள்ளே போவோம். வெளியே தான் நிற்கான். போடு அழுத்து கைஸ் சாவலை. சுற்றி போய் அடிப்போம். சாவு கைஸ், பறந்து வந்து அடிக்கிறான். ஐயோ, வீட்டுக்குள்ளே ஓட்டான். போச்சுடா, வாழை போட்டான். இனி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இவன் வாழை உடச்சிட்டா அவனாக வந்தால் தான் உண்டு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. லேண்ட்மைனை வச்சிரும் இங்கே. ஓகே, இங்கே வச்சாச்சு. ஒரு தடமே இல்லாத மாதிரி. ஐயோ, லேண்ட்மைன் அடிச்சுட்டு க்ளோவால் மறைச்சி வச்சுருக்காங்க கைஸ். அடிக்கவே முடியாத அளவுக்கு. வெளியே வந்துட்டான். போடு. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கொஞ்சம் ஹெச்பியில் தப்பிச்சிருக்கேன். போட்டாச்சு எப்படியும் நம்ம. ஓகே, லூட் இவன்ட்டு வந்து எடுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிக்கெட்டை போடும். ஏன்னா முன்னாடி ஒரு எனிமி அங்கே லூட் அடிச்சுட்டு, அது ஏர் ட்ராப்பில் லூட் அடிச்சுட்டு இருக்கான். அவன் ப்ரோ பிளேயராக இருந்து நம்ம மண்டியை பிளந்துட போகிறான். இவன் யூஎம்பி வச்சுருந்தான். யூஎம்பியை நம்ம தூக்கிடுவோம். ஓகே கைஸ், அங்கே பாருங்க சண்டை போடுறானுங்க. வச்சு அழுத்து. ஐயோ, குறி மிஸ் ஆகுது. அடப்பாவிகளா, ஸ்கோப் விட்டு அடிக்கிறான்னு பார்க்கும்போது தான் க்ளோவாலாம் போடுவான் இவன். மெடிக்கெட் நம்ம சுற்றிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ அவனை போய்ட்டு முடிச்சிடும். இங்கே கவர் எடுத்துப்போம். ஓகே, பின்னாடி வேணா வரல. ஓகே, இப்போ எது நம்மகிட்ட உருப்படியாக இருக்குது? ஒன்றுமே இல்லை கைஸ். எவனோ க்ளோ பிரேக்கர் போட்டான் போல். அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க. நம்ம இவனை போட்டுருவோம். ட்ரிபிள் டேக் டவுன் போட்டாச்சு. அந்த ஒரு எனிமி பார்ப்பான். எங்கடா இங்கேருந்து கில்லை காணா? எவன்டா ஓசி கில் அடிச்சது? நான் இவனை சுடலான்னு பார்க்கும்போது ஜோன் வந்துட்டு கைஸ். அப்புறம் ஓடி அடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் அந்த ஏர் ட்ராப் போட்டு வெளியவே வரலையே கைஸ். அதுக்கப்புறம் வெளியே வந்தான். சுடலான்னு பார்க்கும்போது கீழே போயிட்டான் கைஸ். சரி, அவனை துரத்திட்டு போய் சுடலான்னு பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா நம்ம செத்துட்டோம். பார்த்தா எலிமினேஷன் ட்ரிப்ளே வச்சு பார்க்குறேன். பின்னாடி வந்து ஒருத்தன் பறந்துக்கிட்டு வராங்க கைஸ். வந்துட்டு அப்படியே நம்மளை போட்டான். ஒரு கில்லுக்கு ஆசைப்பட்டு உயிரே விட்டாங்க கைஸ். வின்செஸ்டர் 3 வச்சு அழுத்துன்னு அழுத்துறான். ஐயோ, ரிப்போர்ட் பட்டனுக்குலாம் போகுது. நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை.